ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உடம்புக்கு ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சி கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இது மாதிரி இருக்கிறவங்களாம் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குறிப்பாக வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் டயத்தில் இந்த உளுந்தங்கஞ்சி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே சத்தானதாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்து கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1.5 மணி நேரத்துலேருந்து சரியாக ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா இந்த உளுந்து பருப்பு ஊறி வந்தால் தான் நமக்கு பருப்பு நல்லா உபரியாகி வரும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு சரியாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு சில உளுந்து அரைப்படாமல் அப்படியே இருந்துடும். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் ஏலக்காய் சேர்த்து அரைக்கும்போது உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை நம்ம எந்த பாத்திரத்தில் உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோமோ அதில் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்ச உளுந்து மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இன்னொரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்து மாவை நல்லா தண்ணியாக தான் நம்ம முதல்ல கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதனால தான் நல்லா 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நான் நல்ல தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இது ஈஸியாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இது சூடு ஏற ஏற நல்லா கெட்டிப்பட்டு வரும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேங்காய் துருவி சேர்க்கறதுனால இது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நல்லா கரைஞ்சி வந்த உடனே டேஸ்ட் பாருங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் பத்தலை. அதனால் திரும்பவும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நமக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி ரொம்ப கெட்டியாக இருக்குது மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நமக்கு உளுந்தங்கஞ்சி சரியான பக்குவத்தில் இருக்கிறதுனால இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.